கவனமாக இருக்கணும். குடும்பமும் ஆண்டவரும் நமக்கு ஒரு வேலி மாதிரி. அவரை நம்பி நம்ம செயல்படும் போது அவர் நமக்கு முன்னே நிற்பார். நீங்கள் எல்லோரும் கவனிங்க. அதனால சொல்கிறேன், ஜாலியாக இருக்குன்னு நான் பாட்டுக்கு ஃபோனில் பேசிக்கிறேன்னா பேசலாம். உங்களோட படிப்பு, உங்களோட எதிர்காலம், உங்களோட மேன்மையை நீங்களே தீட்டுப்படுத்துறீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே பெரிய கனவு வச்சுருப்பார். அந்த கனவை நீங்களே வீணாக்கிறாதீங்க. ஏன் பைபிள்லேயே பழைய ஏற்பாட்டில் பெரிய அபிஷேகம் பெற்றவன் யாருப்பா? அபிஷேகத்தினுடைய வல்லமை அதிகமாக இருந்தது யாருப்பா? சிம்சோன் தானே. ஆச்சரியமாக இருக்குல்ல நமக்கு. அந்த சிம்சோன் எங்கே போயிருக்கான்? பெலிஸ்தர் வீட்டில் போகிறான். அங்கே போய் சேர்ந்தான். சேரக்கூடாத காரியம். அவ்வளவு அபிஷேகத்தினுடைய நிறைவு பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கு அவன் செய்கிற காரியங்கள்லாம். ஆனால் சிம்சோன் எங்கே போய் சேர்ந்துட்டான்? பெலிஸ்தருடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கான். ஒரு இஸ்ரவேலன் கூட அவனுக்கு என்ன கிடையாது. நீங்கள் படிச்சிடலாம். ஒரு இஸ்ரவேலன் கூட அவனுக்கு என்ன கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது. நீங்கள் படித்தது இல்லை, ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பேர் சிம்சோன் இந்த இஸ்ரவேலன் வீட்டுக்கு போனான், ஏதாவது? அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனால் தவறான நண்பர்கள். இது சபையில் நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. எசேக்கியாவினுடைய மகன் இருக்கான பேர் என்ன? மனாசே. இந்த இவங்க ஆகாப் ராஜாவினுடைய குடும்பமும் இந்த பக்கம் ஒரு குடும்பமும் கனெக்ட் ஆகுமே. அது என்ன குடும்பம்? இங்கே ஆகாப்பு, யோசபாத்தினுடைய மயங்க பார்த்தீங்கன்னா உறவெல்லாம் இங்கே தான் இருக்கும். கடைசியில் ஒரு பெரிய கப்பலை கொண்டு போய் கடலில் இறக்குவாங்க. உலகமே பெரிய திருவிழா கோலம். இன்னைக்கு நம்மளால் என்ன இறக்குறாரு? கப்பல் இறக்குறாருன்னு நான் முட்டைக்கூடு மாதிரி ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். கப்பலை இறக்குற, யாரோட சேர்ந்து இறக்குற? நான் நினைக்கிறேன் அன்றைக்கி ஊரே பேசியிருக்கோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கட்டியிருக்காங்க? கப்பல் கட்டியிருக்காங்க. கப்பல் எப்படி உடஞ்சி நொறுங்குதுன்னு பாருங்கள். தவறான சிநேகம் உங்களை தீட்டுப்படுத்தும், உங்கள் பணத்தை தீட்டுப்படுத்தும், உங்கள் பலத்தை தீட்டுப்படுத்தும், உங்கள் நன்மையை தீட்டுப்படுத்தும், உங்கள் படிப்பை தீட்டுப்படுத்தும், உங்கள் எதிர்காலத்தை தீட்டுப்படுத்தும். கவனமாக இருங்க. நான் சொல்கிறேன், இயேசுவோட சிநேகமாக இருந்தால் எல்லாத்தையும் கொண்டு வந்து காலில் போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தம்பிங்களா, நீங்கள் ரொம்ப கவனிக்கணும்.